வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளியான வாழை படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. டைரக்டர் மாரி செல்வராஜோட சைல்ட்ஹுட் லைஃபை கொஞ்சம் கற்பனை கலந்து எடுக்கப்பட்ட படம் தான் இது. இந்த படத்தை பிரீமியர் ஷோ பார்த்த தமிழ் சினிமாவோட எல்லா டைரக்டர்ஸும் என்ன ஆனாங்கன்னா எல்லாருமே வந்து கடைசியில கண் கலங்கி தான் நின்னாங்க. படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து கிளைமேக்ஸ் பார்க்கும்போது கண்ணில் இருந்து தண்ணி வந்து தானா விழுந்துரும். தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பா வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ வந்து ஸ்பாயிலர் அலர்ட் கொடுத்துறோம். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு சின்ன பையனை வந்து காட்டுறாங்க. எதையோ வந்து பறி கொடுத்து தேடிட்டு இருக்கிற மாதிரி கத்திட்டே இருப்பான். இவன் தாங்க நம்ம படத்துல வந்து ஹீரோ. இவன் பேர் வந்து சிவா. இந்த சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல அவங்க அக்கா வந்து காட்டுறாங்க. அவங்க அக்கா வந்து டேய் இன்னைக்கு வந்து காய் வெட்டலாம் கிடையாதுடா, சீக்கிரம் எந்திரி, சுந்தரம் தாத்தா வேற செத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே சிவா வந்து அங்க எந்திரிச்சு உடனே ஓடுவான். அந்த சா வீட்டுக்கு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவான். இங்க தாங்க சிவாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சேகரை வந்து காட்டுறாங்க. அவன் வந்து டேய் எங்க அம்மா வந்து எனக்கு கமல் டாலர் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவான். அந்த டாலரை பார்த்து கடுப்பான சிவா என்ன பண்ணுவான், அந்த சேகரை போட்டு அடிச்சு அந்த டாலர் வந்து பிச்சிருவான். அது காரணம் என்னன்னா வந்து சிவா வந்து ரஜினியோட தீவிர ரசிகன். அவனுக்கு கமல்லாம் சுத்தமாவே பிடிக்காது. ஆனா சேகர் வந்து கமலோட ஃபேனு. அதுக்கப்புறம் சிவா வந்து அந்த டாலரை சேகர்கிட்ட கொடுத்துட்டு சாரி சொல்லுவான். நாளைக்கு வேற காய்த்துக்க போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுவாங்க. அது என்ன காய்த்துக்க போறதுன்னா இவங்க ஊர்க்காரங்களோட முக்கியமான வேலையே என்னன்னா இந்த வாழை தோப்புக்கெல்லாம் போய் அங்க இருக்கிற அந்த காயெல்லாம் வெட்டி அந்த லாரியில போட்டு அனுப்புறதா இவங்களோட முக்கியமான வேலை. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து இந்த ரெண்டு பசங்களும் வந்து அங்க வேலைக்கு போவாங்க. ஆனா சிவாக்கு வந்து இந்த காய் தூக்குற வேலை வந்து சுத்தமாவே பிடிக்காது. ஆனா அவங்க வீட்டுல வந்து நிறைய கடன் இருக்கும். அவனுக்கு வந்து அப்பா வேற இல்ல, அம்மாவும் அக்காவும் தான். ஸோ அந்த கடனை கட்ட அந்த புரோக்கர் கிட்ட நிறைய அட்வான்ஸும் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இவன் கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும். அடுத்த நாள் மண்டே ஸ்கூலுக்கு போறான். அங்க வந்து பூங்கொடிங்கிற ஒரு பேர்ல வந்து நீ ஏதாவது பாட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சிவா வந்து சேகர் கிட்ட கேட்பான். அதுக்கு சேகர் வந்து ஒரு பாட்டு பாடுவான். ஆனா வந்து இது வந்து விஜயகாந்த் பாட்டா அப்படின்னு சொல்லுவான். இன்னும் இது விஜயகாந்த் பாட்டா அப்படின்னு வந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பாட்டை வந்து சிவா பாடிட்டு இருப்பான். இதை வந்து அந்த கிளாஸ்ல இருக்கிற சார் வந்து கேட்டுட்டு என்னடா ரெண்டு பேர் பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, வெளியே போய் முட்டி போடுங்கடா அப்படின்னு வந்து முட்டி போட வைக்கிறாங்க. இங்க தாங்க ஹீரோயின் டீச்சர் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க பேர் தான் வந்து இங்க வந்து பூங்கொடி. சிவா வந்து நம்ம டீச்சர் மேல ஒரு கிரஷா இருப்பான். ஸோ டீச்சர்னா சிவாக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இவங்க முட்டி போட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்த அந்த டீச்சர் வந்து இவங்கிட்ட வந்து பேசுறாங்க. அப்போ வந்து அவங்களோட கர்ச்சீஃப் வந்து கீழே விழுந்துரும். அதை வந்து சிவா எடுத்து வச்சுப்பான். நம்ம சிவா என்னதான் வந்து சாட்டர்டே சண்டே வேலைக்கு போனாலும் அவன் தாங்க கிளாஸ்ல வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் அதிகமா எடுப்பான். சொல்ல போனா இவன் ஒருத்தன் தாங்க அந்த கிளாஸ்ல வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆகிற பையன். நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து புரோக்கர் கிட்ட அது தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா காருக்கு வந்து 2 ரூபாய் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லனா நாங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அங்க வந்து இவங்களுக்கு கேங் லீடரா வந்து ஆக்டர் கலையரசன் தான் இருப்பாரு. அவருக்கு வந்து இந்த படத்துல அவரோட பேர் வந்து கனி. சொன்ன மாதிரியே வந்து அடுத்த நாள் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. அப்புறம் ஒரு வழியா வியாபாரி கிட்ட பேசி 2 ரூபாய் கூலியை வந்து ஓகே பண்றாங்க. இங்க வந்து சிவா வந்து அவரோட ஹோம்வொர்க் நோட்டுக்குள்ள வந்து அந்த கர்ச்சீப்பை வச்சு மாட்டிக்கிறான். டீச்சர் வந்து என்னடா பொம்பளை கர்ச்சீப் வந்து நோட்டுக்குள்ள வச்சிருக்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அது சிவா என்ன சொல்றானா, இல்ல இது எங்களோட அக்கா கர்ச்சீப், அவங்களோட ஞாபகார்த்தமா உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். அந்த டைம்ல வந்து பூங்குடி டீச்சர் வந்து கிளாஸ்க்கு வராங்க. இது என்னோட கர்ச்சீப் ஆச்சு, இது எப்படி இங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து சிவா இல்ல இது எங்க அக்கா கர்ச்சீப் அப்படின்னு சொல்லுவான். வேணா சேகர் கிட்ட கேளுங்க, சேகரும் வந்து கூட தான் இருந்தா எங்க அக்கா கர்ச்சீப் கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லுவான். சேகரும் சிவாவும் 2 பேரும் சேர்ந்து ஆமா அப்படின்னு போய் சொல்றாங்க. அடுத்த நாள் சிவா வந்து பூங்குடி டீச்சர் கிட்ட போயிட்டு சாரி டீச்சர், நேத்து வந்து தெரியாம போய் சொல்லிட்டேன், இது வந்து உங்க கர்ச்சீப் தான், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். எதுக்குடா போய் சொன்ன, கர்ச்சீப்ல என்ன இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்ல டீச்சர் எனக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிக்கும், உங்க ஞாபகார்த்தமா அந்த கர்ச்சீப்பை எடுத்து வச்ச அப்படின்னு வந்து சொல்றான். சரி ஓகேடா இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு வந்து டீச்சர் சொல்லுவாங்க. இவனுக்கு வந்து இது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு ஈவினிங் வந்து சிவா வந்து ஒரு பிளான் போடுவான். அது என்னன்னா நாளைக்கு வந்து சாட்டர்டே காய் தூக்க போக கூடாதுன்னா காலில் வந்து வேணும்னே முள் குத்தி ரத்தம் வர வச்சா கால் வலிக்குது, சரி போகாத மாதிரி ஒரு பிளான் போடுறான். ஃப்ரெண்டு வந்து சேகர் என்ன சொல்லுவான், எதுக்கிட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் நேச்சுரலாவே நடிப்பேன்டா, நான் வீட்டுல போய் சொன்னா எங்க அம்மா நம்பிப்பாங்க அப்படின்ட்டு இவனுக்கு காலில் முள் குத்துற மாதிரி நடிக்கிறான். ஆனா அவங்க அம்மா கண்டுபிடிச்சி இவனை அடி நடிச்சுறாங்க. ஆனா சிவா வந்து பிளான் பண்ண மாதிரியே வேலைக்கு வந்து போக மாட்டான். அதுக்கு பதிலாக மாடு மேய்க்க போவான் அன்னைக்கு. ஆனா அங்க பார்த்தா பைக்ல பூங்குடி டீச்சர் வருவாங்க. அவங்க வந்து ரைஸ் மில்லுக்கு போயிட்டு இருப்பாங்க. சிவா என்ன பண்ணுவானா, டீச்சர் நானும் உங்க கூட வர்றேன் அப்படின்னு இந்த மாடை வந்து மரத்துல கட்டி போட்டுட்டு டீச்சர் கூட போறான். அன்னைக்கு ஃபுல்லா டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றான். அதுக்கப்புறம் டீச்சர் அவனை எங்க பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே வந்து டிராப் பண்றாங்க. அங்க வந்து பார்த்தா மாடு வந்து இருக்கவே இருக்காது. ஃபுல்லா தேடி பார்க்கறான், மாடு எங்கேயுமே இல்ல. இந்த மூவியோட இன்ட்ரோ சீன்ல வந்து ஒரு இடத்துல நின்று கத்திட்டு இருப்பான்ல, அது வேற எதுக்குமே இல்லைங்க, இந்த மாடை தேடி தான். ஆனா அந்த மாடு வந்து அந்த புரோக்கரோட வயல்ல போய் மேய்ஞ்சிருக்கும். அதனால அந்த மாடை வந்து அவன் இழுத்து கட்டி போட்டிருப்பான். இதுக்கப்புறம் கனி வந்து என்ன சொல்லுவானா, சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவான். இங்க வந்து புரோக்கருக்கும் கனிக்கும் வந்து இங்க பெரிய சண்டை வருது. அப்ப சிவாவோட அம்மா வந்து அவங்க காதுல போட்ட கம்மலை வந்து புரோக்கர் கிட்ட கொடுத்து, இது வந்து உன் வயல்ல மாடு மேய்ஞ்சதுக்கு இதை வச்சு காசா வச்சுக்கோ, மீதி உங்ககிட்ட வாங்கின காசெல்லாம் வந்து நான் வேலைக்கு போய் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் சிவா வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு
எனக்கு வந்து அரையாண்டு பறிச்சதுக்கு அப்புறம் 10 நாள் லீவ் வருமா, நான் வந்து அந்த 10 நாள் லீவுமே வந்து காய் தூக்க வர்றேன், ஸோ அதில் வந்து நான் காசு எடுத்து தர்றேன் அப்படின்னு வந்து ரொம்பவே ப்ராமிஸ் பண்ணுவான். இந்த டைம்ல வந்து கனிக்கும் சிவாவோட அக்காக்கும் வந்து லவ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. அந்த லவ்வுக்கு வந்து சிவாவே வந்து ஹெல்ப் பண்ணுவான். லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப பூங்குடி டீச்சர் வந்து டைலரிங் தெரியும்னு வந்து ஒரு டீச்சர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா வேணும்னே சட்டையை கிழிச்சிட்டு டீச்சர் வீட்டுக்கு போலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனா டீச்சர் வந்து சட்டையை வாங்கிட்டு அவங்களே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக வந்து எனக்கு மருதாணி பொறிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இவங்களும் வந்து மருதாணி வந்து பொறிச்சு கொடுப்பாங்க. அன்னைக்கு வந்து என்னன்னா கிளாஸ்ல வந்து ஒரு சர்க்கிள் வேற வரும். அது என்னன்னா ஆனுவல் டே வருது, யார் யார் என்னென்ன ஈவென்ட்ல வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அங்க இருக்கிற டீச்சர் வந்து யார் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆனாங்களோ அவங்க மட்டும் தான் இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அங்க பார்த்தா சிவா ஒருத்தன் தான் எல்லா சப்ஜெக்ட்லயும் வந்து பாஸ் ஆயிருப்பான். சிவா வந்து டான்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணுவான். ஆனா டான்ஸ் பிராக்டிஸ் நடக்கிறது வந்து சனிக்கிழமை தான் நடக்கும். எப்படி வந்து இவன் சனிக்கிழமை வந்து காய் தூக்க போகணும். ஸோ அவன் வந்து சரி இங்க போகாம ஒரு பிளான் போடுவான். அதை யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போதே அவங்க மாடு வந்து அவங்க அம்மா வந்து வித்துருவாங்க. அதுக்கு வந்து அவன் வந்து அவங்க அம்மாவோட சண்டை போடுவான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா கடன் கிட்ட காசு இல்லடா அதனால தான் வித்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நைட்டு வந்து அவங்க அக்காவுக்கு வந்து இவன் மருதாணி எல்லாம் பொறிச்சிட்டு போய் கொடுத்துட்டு அம்மா கிட்ட வந்து சொல்லு நான் வந்து நாளைக்கு வேலைக்கு போக மாட்டேன், ஏதாவது இது வந்து சொல்லு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து இல்ல அம்மா சொன்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு வந்து அவங்க அக்கா வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றான்னா அந்த மருதாணி அரைச்சிருப்பான்ல அதை வந்து சிவா வந்து கனிகிட்ட போய் வந்து கொடுப்பான். கூடவே வந்து இறந்து போனா அவங்க அப்பாவோட அந்த கம்யூனிஸ்ட் பேட்சையும் வந்து தருவான். நெக்ஸ்ட் டே வந்து காய் தூக்க வந்து போறாங்க. சிவா வந்து அவனோட அம்மாக்கு வந்து ஃபீவர் இருக்கும். ஸோ அவங்க அம்மா வந்து வரமாட்டாங்க. ஸோ லாரியில போய் ஏறிடுவான். இருந்தாலும் வந்து அவங்க அக்கா கிட்ட கேட்பான் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கு நான் போறேன் அப்படின்னு. சரி ஈவினிங்குள்ள வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவனும் அங்கிருந்து வந்து ஸ்கூலுக்கு போறான். அன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஃபுல்லா வந்து அங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு அங்கிருந்து வந்து கிளம்புறான். அவனுக்கு வந்து ரொம்பவே பசி எடுக்குது. ஸோ என்ன பண்றான்னா ஒரு வாழைத்தோப்பு இருக்கு, அங்க போய் ஒரு வாழை தாரை வந்து இழுக்கிறான். அது வந்து கீழே ஃபுல்லா வந்துருது. அதை சாப்பிட ட்ரை பண்ணும்போது அது என்னன்னா அங்க வந்து அந்த ஓனர் வந்துடுறான். அந்த ஓனர் வந்து இவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். அதுக்கப்புறம் எப்படா தாரை வந்து ஃபுல்லா கீழே இழுத்தா நீ யாரா தாரை வந்து கையில பிடிச்சி வெய்ய அப்படின்னு வந்து சொல்றாங்க. அங்க இருந்து இவன் தப்பிச்சு வந்து ஓடி வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இருக்கான். அப்ப வந்து அவங்க அம்மா வந்து அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. வேலைக்கு போகாம எங்கடா ஊர் சுத்துற அப்படின்னு வந்து கேட்கறாங்க. இவன் வந்து அங்கிருந்து ஓடி போய் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வந்து ஒரு காட்டிலே வந்து தூங்கிடுறான். தூங்கி எந்திரிச்சு ஊருக்குள்ள போறான். ஊருக்குள்ள போகும்போது என்னன்னா நிறைய பேர் வந்து கூட்டமா அழுந்துட்டு இருப்பாங்க. அங்க போனா வந்து இவனோட ஃப்ரெண்டு வந்து சேகர் வந்து செத்து கிடப்பான். அன்னைக்கு காய் எடுக்க போன லாரி வந்து கவுந்து இருக்கும். அதில் கவுந்து வயல்ல கவுந்து ஒரு 19 பேர் மேல வந்து செத்து போயிருப்பாங்க. அதுல வந்து இவங்க அக்காவும் ஒருத்தங்க. ஸோ இவங்க அக்காவும் வந்து இறந்து போயிருவாங்க. சிவா வந்து அவங்க அக்காவை பார்த்து ரொம்பவே அழுகிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா சேம் டைம் வந்து அந்த வியாபாரி வந்து செத்து போனவங்களை வந்து பார்க்க வருவான். என்னாலதான்டா எல்லாருமே செத்து போனாங்க அப்படின்னு வந்து சண்டை போடுவான். ஏன்னா அந்த வியாபாரி வந்து அந்த காயில எடுக்கிறாங்களா அவங்களுக்குன்னு வந்து தனியா வந்து எந்த ஒரு லாரியும் அனுப்ப மாட்டான், எந்த ஒரு வண்டி அனுப்ப மாட்டான். ஸோ எதுல வந்து அந்த காயெல்லாம் போட்டு கட்டுறாங்களோ அதுக்கு மேலேயே தான் வந்து உட்கார்ந்துட்டு வருவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கும். இதுக்கப்புறம் சிவா வந்து என்ன பண்றான்னா அவனுக்கு ரொம்பவே பசி எடுக்கும். அதனால வீட்டுல போய் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அந்த இடத்துல வர்றாங்க. ஸோ மறுபடியும் வந்து பயந்து ஓடுறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவனை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என்னன்னா ஐயோ என் பையன் வந்து ரொம்பவே பசியில இருந்தா அவனை வந்து நான் சாப்பாடு கூட போடாத பாவி ஆகிட்டேனே அப்படின்னு வந்து தலையில போட்டு அடிச்சு அழுன்னு அழுகுறாங்க. இங்கே வந்து இந்த படத்தோட கதையை வந்து முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல என்ன போடுவாங்கன்னா 1999 ஒரிஜினல் இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த மாதிரி 19 பேர் செத்துருப்பாங்க. அதை வந்து போட்டுட்டு அந்த நியூஸா போட்டுட்டு இங்க வந்து இந்த கதையை வந்து முடிச்சிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.